நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை சுற்றி பல பேர் இருப்பாங்க. அதுவே நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டு சரிஞ்சு விழுந்துட்டோம் அப்படின்னும் போது தூக்கி விடுறதுக்கு யாரும் வராங்களோ இல்லையோ, தூக்குற மாதிரி தூக்கி கையை விடுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நம்மளா முட்டி மோதி எந்திரிச்சாலும் கூட எந்திரிக்க விடாமல் தடுத்துருவாங்க. ஆக இந்த மாதிரி நபர்களுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம ஏற்றி விடுறதுக்கு ஏணி இருந்தால் தான் நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இயலாமையோட வெளிப்பாடு. எனக்கான வழிகளை நானே உருவாக்கிக்குவேன், என்னோட முன்னேற்ற பாதையில் நானே என்னை உயர்த்திக்குவேன் அப்படின்றது தான் தன்னம்பிக்கை. நம்ம ஒரு நபர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சுருப்போம், ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னும் போது ஒரு முறையோ இல்லை 2 முறையோ அவங்கக்கிட்ட ஏமாறுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஏமாற்றம். ஆனால் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட போய் நம்ம ஏமாறுறோம் அப்படின்றது முட்டாள்தனம். அதனால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில நபர்களை நீங்கள் திரும்ப திரும்ப அனுமதிக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாம்பு எத்தனை முறை தோலை உரிச்சாலும் அது பாம்பு தான். ஒரு நபர் மேலே நம்ம வைக்கக்கூடிய அன்பை, பாசத்தை, அக்கறையை அந்த நபரால் உணர முடியலை அப்படின்னும் போது அந்த நபருக்காக நம்ம எதை செஞ்சாலும் அது அவங்களுக்கு குப்பையாக தான் தெரியும். அதனால் எவ்வளோதான் ஆழமான அன்பானவங்களாகவே இருந்தாலும் நம்ம அடிக்கடி அவங்கக்கிட்ட அலட்சியப்படுத்தப்படுறோம் அப்படின்றத உணரும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஒதுங்கி தான் போயாகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் மனசு இருக்குது அப்படின்றதையும் நமக்கும் வலிக்கும் அப்படின்றதையும் அவங்க மறந்தே போயிடுவாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், யாரும் தான் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை தன்னோட இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவோ அடுத்தவங்க மேலே பழி சுமத்தியோ இல்லை அவங்க செய்யாத விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியோ இல்லை செஞ்ச விஷயங்களில் குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சோ இல்லை அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த தான் செஞ்ச மாதிரி சொல்லியோ அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா காலமும் நேரமும் எப்பயுமே ஒருத்தருக்கு சாதகமாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சூழ்ச்சினாலையும் தந்திரத்தினாலையும் ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னு நினச்சோம்னா அது எப்பயுமே நமக்கு நிலைக்காது. ஊருக்காக நம்ம வேஷம் போட ஆரம்பித்தா நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் கடைசி வரை நிம்மதியாக வாழவே முடியாது. அதனால் மற்றவங்க நம்மளை பற்றி நினைக்கட்டும், தைரியமாக நம்ம அடுத்த அடியை எடுத்து வைப்போம். ஏதோ ஒரு வெளிச்சம் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டும். அது மட்டும் இல்லை, நமக்கு பிடிச்சிருக்கு, நம்மளோட மனசாட்சிக்கு அது சரி அப்படின்னு படுதுன்னும் போது எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எப்படியும் நம்ம விமர்சிக்கப்பட போகிறவங்க தான். இந்த உலகம் நம்ம வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நம்ம பேசி பழகுற ஒரு நபரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னும் போது ஒரு நபர் சொல்கிறத வச்சு இன்னொரு நபராக இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களோ இல்லை அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம யூகிக்கவும் வேணாம். அந்த யூகத்தோட அடிப்படையில் ஒரு முடிவுக்கும் வந்துட வேண்டாம். ஏன்னா பெரும்பாலுமே நம்ம ஒரு நபரை இன்னொருத்தர் சொல்கிறத வச்சு தான் எடை போடுறோம். இப்படி பண்ணுறனால ஒருவேளை அந்த நபர் நல்லவங்களாவே இருந்தாலும் நல்ல விஷயங்களே செஞ்சாலும் நம்மளோட கண்ணோட்டத்தில் அது தப்பாக தான் தெரியும். நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.